விழாவில் ஒரு பிரிவு மக்களுக்கு பொங்கல் வைக்கும் உரிமை மறுக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினருடன் 3 கட்டமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம். ராஜ்குமார், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். மதுரை மாவட்டம் உத்தப்புரம் கோவில் திருவிழாவில் ஒரு பிரிவு மக்களுக்கு பொங்கல் படைக்கும் உரிமை மறுக்கப்பட்டதால் காவல்துறையினரும் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். பேச்சுவார்த்தை தோல்வியுறவே தற்போது அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையும் நிலவி வருகிறது. மதுரை மாவட்டம் உத்தப்புரம் கிராமத்தில் ஸ்ரீ முத்தாலம்மன் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களில் பங்குனி மற்றும் புரட்டாசி மாதத்துல திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதுல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களே கோவில் மற்றும் கோவில் திருவிழாக்களையும் நிர்வகித்து வந்தனர். இந்த நிலையில் 2010ஆம் ஆண்டு கோவில் வழிபடுவது தொடர்பாக இரு சமூகத்தினருக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டது. இதனால திருவிழாவும் நடைபெறாமல் இருந்தது. நீதிமன்றமும் சென்றனர். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில 9 வருடங்களாக இந்த கோவில் வருவாய்த்துறையினரால் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. 2012 நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் உத்தப்புரம் முத்தாலம்மன் மாரியம்மன் கோவில்களை திறக்கவும் தினசரி பூஜைகளுக்கும் அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருந்தது. இது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில இந்த வழக்கு தொடர்ந்திருந்த நிலையிலும் அந்த உத்தரவுப்படியில அந்த பூஜைகளும் செய்திருந்தனர். இது சம்பந்தமாக இரு சமூகத்தின் சார்பிலும் அனைவரும் சம உரிமையுடன் கோவிலில் வழிபடுவது என்றும் தல விருட்ச மரத்தை வழிபடுவது விவகாரத்தில் புதிய முறைகளை புகுத்த மாட்டோம் எனவும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யறதுக்கு நீதிமன்ற உத்தரவிட்டது அடிப்படையில தொடர்ந்து உத்தப்புரம் கோவிலும் இவர்கள் அந்த நீதிமன்ற உத்தரவுப்படியில அவர்கள் கோவில் நீதிமன்ற உத்தரவுப்படியே அவர்களும் கோவிலை திறந்து வழிபாடும் நடத்தினர். இதில் எந்த சமூகத்திற்கும் எவ்வகையிலும் தடை விதிக்க கூடாது. அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கோவிலில் சென்று எவ்விதமான வேறுபாடுகள் இன்றி வழிபடலாம் என அந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்பதன் அடிப்படையில தற்போது வரை அந்த முறையானது நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் ஒரு சமூக மக்கள் கோவில் திருவிழாவின் ஒரு பகுதியாக பொங்கல் படைப்பதற்காக காவல்துறையினர் அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவை பொங்கல் படைப்பதற்கு ஒரு பிரிவு மக்களுக்கு எந்த விதத்திலும் அனுமதி வழங்கி குறிப்பிடப்படவில்லை என போலீசார் அவர்கள் அனுமதி வழங்க முடியாது என்று கூறியதாக அந்த மக்கள் தற்போது கோவில் முன்பாக நாங்கள் பொங்கல் வைத்தே தீர்வோம் என்று கூடி வருவதால் இங்கு ஒரு பதட்டமான சூழலும் நிலவி வருகிறது. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசாரும் அந்த மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இதனால இந்த உத்தப்புரம் கோவிலில் பதட்டம் நிலவி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.